ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்திடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சுதா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டல் சொந்தமாக சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய அப்பா நடத்துகிறாங்க. ஸோ இவங்க அதில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடலூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா ஓரளவுக்கு ஒரு பெரிய மளிகை கடை, அது இல்லாமல் ஒரு ஹோட்டலில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோட்டலில் இவங்க பார்த்துட்ருக்கிறதாவும், மளிகை கடை இவங்களுடைய அப்பா பார்த்துட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்கள நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வரன் பார்த்துட்ருக்காங்க. பட் இவங்க ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு வரன் அமையலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மணமகளுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்வோம். ஸோ வரக்கூடியவர் படித்தவராக இருக்கணும். அதாவது ஒரு ஒரு டிகிரியாவது படித்தவராக இருந்தால் பரவாயில்லமா இருக்குங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. வேலை இல்லைனாலும் ஓகேங்க, எங்களோட ஹோட்டலில் கடையை பார்த்துக்கிட்டாவே எங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா பிரியா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே வரன் எதிர்பார்க்குறாங்க தான் சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 13,500 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அரூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. அது கை குழந்தை தாங்க. இப்போ தான் ஒரு 2 வருஷம் ஆகுதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தாங்க இருந்தாங்க. அம்மா அப்பா கூட தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. பட் இவங்களுடைய அண்ணா இவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி இவங்கள வெளியே அனுப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மா அப்பா அவங்க அண்ணா கூடயே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தனியாக வேலைக்கு போயிட்டு இவங்க பாட்டி கூட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னுடைய குழந்தைக்கும் தனக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஓரளவு படிச்சிருந்தா கூட போதுங்க, கூலி வேலையாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் எனக்கு சம்மதம் தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மணமகளுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.